நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த வேண்டும். நீதிமன்றம் திருப்பரங்குன்றம் மலையின் மீது இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என்ற நீதிபதியின் உத்தரவை செயல்படுத்த வேண்டும் என்று அங்கு இந்து முன்னணியினர் மற்றும் பாஜகவினர் குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இந்த வழக்கின் முக்கிய மனுதாரரான ராம ரவிக்குமார் அந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கும் காட்சிகளையும் பார்க்கிறோம். நீதிபதி GR சுவாமிநாதன் இன்று ஒரு கண்டிப்பான உத்தரவை பிறப்பித்திருந்தார். கண்டிப்பாக இன்று மாலை தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும், மனுதாரர் தீபம் ஏற்றலாம் என்ற உத்தரவை பிறப்பித்திருந்தார். இன்றும் தமிழக காவல்துறை அதற்கு அனுமதி மறுத்திருக்கிறது. அங்கு திரளான பாஜகவினர் மற்றும் இந்து அமைப்பினர் கூடியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நேற்று நீதிபதியின் தீர்ப்பு மிகுந்த விமர்சனத்திற்கும் உள்ளானது. CPM போன்ற விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் அதனை கடுமையாக விமர்சித்திருந்தன. இந்த தீர்ப்பு ஒருதலை பட்சமானது. நீதிபதி GR சுவாமிநாதன் வேண்டுமென்றே இது போன்ற தீர்ப்புகளை தொடர்ந்து வழங்குகிறார் என்ற விமர்சனமும் முன்வைக்கப்பட்டது. ஒருபுறம் இந்த தீர்ப்புக்கு ஆதரவாகவும் குரல்கள் எழுந்தன. குறிப்பாக அதிமுக இந்த தீர்ப்பை இன்று வரவேற்றிருக்கிறது. இதற்கு எதிராக தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது என்பதும் இதில் முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த தீர்ப்பை அடுத்து திருப்பரங்குன்றத்தில் தற்போது பாஜகவினர் மற்றும் இந்து அமைப்பினர் கூடி ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தங்களை மலையின் மீது ஏற அனுமதிக்க வேண்டும், மனுதாரர் உட்பட 10 பேரை அனுமதிக்க வேண்டும், தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் நீதிமன்றத்தின் உத்தரவை செயல்படுத்த வேண்டும் என்றும் கூறி வருகிறார்கள். நீதிமன்றத்தின் உத்தரவை திமுக அரசு மதிக்கவில்லை என்பது பாஜக தரப்பினரின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. நீதிமன்றத்தின் உத்தரவை மதிக்கவில்லை, நீதிபதியை உதாசீனப்படுத்துகிறார்கள் என்ற குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைக்கிறார்கள். அவர் வருகையாக காத்திருக்கிறோம். அவர் வந்து எங்களை அழைச்சிட்டு போவார். அது வரைக்கும் நான் காத்திருக்கிறோம். வரட்டும் சார், நம்பிக்கை தான், வருவார். கமிஷனர் வருவார். நான் அதை பற்றி பேசுறேன். இப்போதைக்கு வந்து தீவிர கமிஷனர் வந்து கோர்ட் ஆடுறோம். கைதுலாம் அடுத்த செகண்ட் அது வழக்கறிஞர் பேசுவாங்க. நேற்றும் கோர்ட் ஆர்டர் மதிக்கிறேன், இன்னைக்கும் மதிக்கிறேன். கூடுதல் பேச்சுவார்த்தை என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பேச்சுவார்த்தையில்? காவல்துறை பேச்சுவார்த்தையில் என்ன சொல்லியிருக்காங்க? உங்கள்கிட்ட பேச வேண்டிய அதிகாரி வரலையே. மாநகர ஆணையர் தான் வரணும் பேசுறதுக்கு. அழைச்சிட்டு பேசுறதுக்கு அழைச்சிட்டு போறதுக்கு வரணும். அவர் இது வரைக்கும் வரல. இப்போ டிசி என்ன சொன்னா சார்? டிசி இப்போ உங்கள்கிட்ட பேசினாங்க, என்ன சொன்னாரு? அவர் வந்து எங்களை நாங்கள் மேலே அப்பீலுக்கு போவோம்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் தடைன்னு சொல்லி எங்களுக்கு அதனால நாங்கள் அந்த கோர்ட் உத்தரவை நீதியரசு உத்தரவுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அதை உபே பண்ணுவாங்க, அமுல்படுத்துவாங்க நம்புகிறோம். கமிஷனர் வந்து காத்திருக்கோம். 1 மணி நேரம் ஆச்சு, இது வரைக்கும் வரல. காவல் ஆணையர் வந்தால்தான் இந்த இடத்தை விட்டு நகர்வேன் என்று மனுதாரர் ராம ரவிக்குமார் தெரிவித்த காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். அவர் அந்த இடத்திலேயே நின்றிருக்கிறார். நீதிமன்றத்தின் உத்தரவை தமிழக அரசு மதிக்கவில்லை, நேற்றும் செயல்படுத்தவில்லை, இன்றும் செயல்படுத்தவில்லை என்ற தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார். முன்னதாக இந்த வழக்கு இன்று நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகளை கொண்ட அமர்வில் நடக்கும்போது அரசு ஏதோ ஒரு நோக்கத்தோடு வழக்கை தொடர்ந்துள்ளது. நீதிமன்ற உத்தரவு முறையாக நடைமுறைப்படுத்தவில்லை என்பதாலேயே மனுதாரருக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக 2 நீதிபதிகளை கொண்ட அமர்வு கருத்து தெரிவித்திருந்தது. மாநில அரசு கடமையை செய்ய தவறியதிலேயே CISF பாதுகாப்பிற்கு செல்ல உத்தரவிட்டது என்று தனி நீதிபதியின் உத்தரவுக்கு ஆதரவாக இன்று தீர்ப்பை அளித்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவை அடுத்து மீண்டும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக இது தனி நீதிபதியான GR சுவாமிநாதனிடமே மீண்டும் சென்றது. அவர் நேற்று பிறப்பித்த அதே உத்தரவை தற்போது மீண்டும் இன்று பிறப்பித்தார். திருப்பரங்குன்றம் மலையின் மீது இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும், மனுதாரர் செல்ல வேண்டும், மனுதாரருக்கு பாதுகாப்பாக காவல் ஆணையர் சென்று தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும், இது தொடர்பாக தனக்கு அறிக்கை அளிக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருந்தார். இல்லையில் கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நீதிபதி எச்சரிக்கை விடுத்திருந்தார். தற்போது காவல்துறை அனுமதி மறுத்திருப்பதன் விளைவாக அடுத்த நகர்வு என்னவாக இருக்க போகிறது? பாஜகவினர் மற்றும் இந்து முன்னணியினர் நாளை காலை நீதிமன்றத்தில் என்ன முறையிடப் போகிறார்கள் என்பதும் முக்கிய எதிர்பார்ப்பாக இங்கு பார்க்கப்படுகிறது. அதோடு கூடவே பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், H. ராஜா உள்ளிட்டோரும் கைது செய்யப்பட்டு வாகனத்தில் ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது.
திருப்பரங்குன்றத்தில் நேற்றும் இன்றும் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பெரும் திரளான பாஜகவினர் மற்றும் இந்து அமைப்பினர் அங்கு ஒன்று கூடி அந்த இடத்தில் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் தொடர்ந்து அவர்களை பேரிகார்டுகள் மூலம் தடுத்து வருகிறார்கள். தொடர்ந்து அவர்களோட பேச்சுவார்த்தையும் அவர்களிடம் நடைபெற்று வருகிறது. தற்போது காவல்துறை வாகனங்கள் தற்போது நகரும் காட்சிகளை பார்க்கிறோம். நேற்று நீதிமன்றத்தின் உத்தரவு வந்த பிறகும் காவல்துறை அனுமதி மறுத்ததை அடுத்து வெகு நேரமாக பேச்சுவார்த்தை நடத்தியவர்கள் ஒரு கட்டத்தில் நேற்று கலைந்து சென்றார்கள். ஆனால் இன்று தொடர்ந்து அதே இடத்தில் அந்த பிரச்சனை நீடிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. காவல்துறையினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் ஹெச் ராஜா கைது செய்யப்பட்டு ஏற்றப்பட்ட வாகனத்தை அனுமதிக்க மறுத்து அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. முக்கிய மனுதாரரான ராம ரவிக்குமாரும் தற்போது அங்கே தொடர்ந்து அதே இடத்திலே நின்று காவல்துறை ஆணையர் வந்தால்தான் இது தொடர்பாக அந்த இடத்திலிருந்து நகர்வேன் என்று கூறியிருக்கிறார். தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு குறித்து விளக்கம் அளிக்க இருக்கிறார் அமைச்சர் ரகுபதி. இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சர் ரகுபதி இது தொடர்பாக விளக்கம் அளிக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் அமைச்சர் ரகுபதி இந்த விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளிக்க இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு நேற்றும் இன்றும் ஒரே மாதிரியாகவே இருக்கிறது. மேல்முறையீட்டுக்கு செல்ல உள்ளதால் அங்கு யாரையும் அனுமதிக்க முடியாது, தீபத்தூணில் தீபம் ஏற்ற முடியாது என்பது தமிழ்நாடு அரசின் உறுதியான வாதமாக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இது தொடர்பாக தமிழ்நாடு அமைச்சர் ரகுபதி, சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமளிக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருப்பரங்குன்றம் மலையின் மீது தீபமேற்றும் விவகாரம் ஒரு பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கிறது. பாஜகவினர், இந்து அமைப்பினர் மற்றும் காவல்துறையினர் இடையேயான ஒரு பெரும் வாக்குவாதமாக, விவாதமாக மாறியிருக்கிறது. காவல்துறை உயரதிகாரிகள் நேற்று தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தனர். இந்த நிலையில் தற்போது இன்றும் அனுமதிக்க மறுத்து அனைவரும் தடுக்கப்பட்டு கைது செய்யப்படும் காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மனுதாரர் ராம ரவிக்குமார் அதே இடத்திலேயே நின்று தனது நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று கொண்டிருக்கிறார். காவல்துறை ஆணையர் வர வேண்டும், தன்னை அழைத்துச் சென்று மலையின் மீது தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உறுதியான நிலைப்பாட்டோடு அங்கு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் இந்த பரபரப்பான சூழலில் அமைச்சர் ரகுபதி இன்னும் சற்று நேரத்தில் இது தொடர்பாக விளக்கமளிக்க இருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றம் மலையின் மீது காசி விஸ்வநாதர் ஆலயமும் தர்காவும் ஒன்றாக அமைந்திருக்கின்றன. பல ஆண்டுகளாக அந்த மலையின் மீது இரு வழிபாட்டு தலங்களும் அமைந்திருக்கின்றன. இந்த நிலையில் இந்த ஆண்டு அந்த வழிபாட்டு தலம் தொடர்பான சர்ச்சை எழத் தொடங்கியது. இதனையடுத்து அந்த மலையின் மீது கார்த்திகைக்கு தீபம் ஏற்ற வேண்டும் என்பதும் முக்கிய கோரிக்கையாக எழ ஆரம்பித்தது. வழக்கமாக அங்கு இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலின் முன்பாக தீபம் ஏற்றப்படுவது வழக்கம். 100 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த தீபத்தூணில் தான் தீபம் ஏற்றப்பட்டது. எனவே அந்த சம்பிரதாயத்தை, அந்த மரபை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பது இந்து முன்னணியினர் மற்றும் பாஜகவினரின் கோரிக்கையாக இருந்தது. இது வழக்காக நீதிமன்றத்திற்கும் சென்றது. இதற்கு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவித்தது. இதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்ற வாதத்தை முன்வைத்தது. ஆனால் நீதிபதி GR சுவாமிநாதன் இந்த வழக்கை கையாளும் போது, நான் நேரடியாக சென்று சம்பவ இடத்திற்கே சென்று அந்த திருப்பரங்குன்றம் மலைக்கே சென்று நேரடியாக நான் பார்வையிடுகிறேன் என்று சொல்லி நேரடியாக சென்று அங்கு பார்வையிட்டார். இது பெரும் விவாதங்களையும் ஒரு வியப்பையும் ஏற்படுத்தியது. நீதிபதி நேரடியாக திருப்பரங்குன்றம் மலைக்கு சென்றது ஒரு பெரும் செய்தியானது. இதனையடுத்து நீதிபதியின் உத்தரவும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பரங்குன்றம் மலையின் மீது இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவை நீதிபதி பிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து அதற்கு அனுமதி மறுத்தது தமிழ்நாடு அரசு. 144 தடை உத்தரவையும் பிறப்பித்தது. யாருக்கும் அனுமதி இல்லை என்ற உத்தரவையும் பிறப்பித்தது. ஆக தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தின் உத்தரவை மதிக்கவில்லை என்று கண்டன குரல்கள் எழ ஆரம்பித்தன. தொடர்ந்து நீதிமன்றத்துக்கு செல்லும் போதும் 2 நீதிபதிகளை கொண்ட சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தமிழ்நாடு அரசுக்கு பல்வேறு கேள்விகளையும் இன்று எழுப்பியிருந்தார்கள். நீதிமன்றத்தின் உத்தரவை செயல்படுத்தாததிலேயே CIF படையினரை தனி நீதிபதி அனுப்பினார் என்ற உத்தரவையும் பிறப்பித்திருந்தார். இன்றும் கூட தனி நீதிபதி GR சுவாமிநாதன் பல கடுமையான எச்சரிக்கையை தமிழ்நாடு அரசுக்கு விடுத்திருந்தார். இன்றைக்குள் கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும், நாளை எனக்கு அதை அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் என்ற உத்தரவை நீதிபதி பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் அங்கு ஒரு கொந்தளிப்பான சூழல் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது.